மனிதர்கள் வருகிறார்கள், செல்கிறார்கள், ஆனால் காலம் நகர்கிறது. அதே சமயம் கடவுளின் திட்டங்களும் பணிகளும் ஒருபோதும் நிறுத்தமடைவதில்லை. ஒரு நாள் யோசுவா திடீரென ஒரு பெரிய பொறுப்பை ஏற்க வேண்டிய நிலைக்கு வந்தார். மிகச்சிறந்த தலைவராகிய மோசே இறந்த பிறகு யோசுவா இஸ்ரவேலரை கடவுள் வாக்குறுதியளித்த நாட்டுக்கு வழிநடத்த வேண்டியது அவசியமானது. அப்போது யோசுவா பயந்தும் குழப்பத்துடனும் இருந்திருக்கக்கூடும். ஆனால் கடவுள் யோசுவாவிடம் சொன்னார், எழுந்து யோர்தான் நதியை கடந்து செல்லுங்கள், நான் இந்த நிலத்தை உங்களுக்கு அளிப்பேன். இதை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். கடவுள் ஒரு நாள் எல்லாம் சரியாக நடந்தால் நான் இந்த நிலத்தை உங்களுக்கு அளிப்பேன் என்று சொல்லவில்லை. கடவுள் நான் இந்த நிலத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னார். அந்த வாக்குறுதி ஏற்கனவே அளிக்கப்பட்டது. யோசுவாவும் இஸ்ரவேலரும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, தைரியமாக முன்னேற வேண்டும். சில நேரங்களில் நாமும் எதிர்காலம் பற்றி நிச்சயமற்ற நிலையில் சிக்கிக்கொண்டு பயத்தால் தடுக்கப்பட்டு ஒரு நிலையானது கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது தைரியமாக ஒரு முடிவை எடுத்து முன்னேறுவதுதான். கடவுள் யோசுவாவிடம் சொன்னார், நீங்கள் பாதிக்கிற ஒவ்வொரு நிலத்தையும் நான் உங்களுக்கு அளிப்பேன். இதை படிமமாக நினைத்து பாருங்கள். அவர்கள் புதிய நிலத்தில் அடிபதியதற்குள் அந்த நிலம் அவர்களுடையது ஆகிவிட்டது. ஏனெனில் கடவுள் வாக்குறுதி அளித்தார். இது விசுவாசத்தின் வாழ்க்கையின் வலிமையை விளக்குகிறது. இன்று வரை கடவுளின் பணி தொடர்ந்து நடக்கிறது. இயேசு சொர்க்கத்துக்கு உயர்வதற்கு முன்பு அவர் தம் சீடர்களிடம் சொன்னார், சென்று அனைத்து ஜாதிகளையும் என் சீடர்களாக்குங்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால், கடவுளின் பணி முடிவடைந்ததிலே நீங்களும் அதில் ஒரு பங்குதான். நாம் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும், சாதாரண நாட்களை வாழ்வதோ அல்லது சிரமங்களை எதிர்கொள்வதோ, கடவுளின் பெரிய திட்டம் நம்மிடத்தில் உள்ளது. அந்த திட்டம் நாம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பெரியது மற்றும் அற்புதமானது. அந்த திட்டத்தை அனுபவிக்க நமக்கு விசுவாசம் தேவையானது. இயேசு அதை சாத்தியமாக செய்தார். தன் வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் கடவுள் விரும்பும் வாழ்க்கையை நாம் வாழக்கூடியதாக செய்தார். இன்று இயேசுவுடன் ஒரு முடிவை எடுத்து தொடங்குங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை அசரீரமாக மாற்றும்.